பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்கு வேறே இருதயம் தருகிறார். ஆதார வசனம் 1 சாமுவேல் 10 அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். தேவ ஞானம் பெற்றவர்களே, இதனுடைய விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்பொழுது வேற ஒன்றை பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 2-3 வசனங்களில் நாம் வாசிக்கும்போது, ஆவியானவர் இறங்கி கூடியிருந்த அப்போஸ்தலர்கள் மீதும் அங்கு கூடியிருந்த யாவர் மேல் சீஷர்கள் மீது நிரப்பினார். இவர்கள் யாவரும் இயேசுவின் கட்டளையின்படி, எருசலேமை விட்டு எங்கும் போக வேண்டாம் சொல்கிற கட்டளையின்படி அங்கேயே தங்கியிருந்தார்கள். ஒரே இடத்தில் ஒரே மனிதனுடன் கூடி ஜெபித்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள். பாரபட்சமற்ற தேவன் கூடியிருந்த யாவர் மேலும் இறங்கினார். உலகமெங்கு சிதறியிருந்த யூதர்கள் பஸ்கா பண்டிகைக்கு வந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் பற்பல பாஷைகளில் தேவனின் மகத்துவத்தை பேசினார்கள். வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்த யூதர்கள் இதை கேட்டது ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம தேசத்தின் ஜென்ம பாஷையில் பேசுகிறார்களே, இது இவர்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போஸ்தலர்களுக்கும் கூடியிருந்த சீஷர்களுக்கும் யூத பாஷை எபிரேய பாஷை தவிர ஒன்று தெரியாது. ஆனால் ஆவியானவருக்கு மொழிகளை உண்டாக்கினவருக்கு அவருக்கு எல்லாமே தெரியுமே. முதல் அடையாளம், ஆவியானவர் நிறைவே பெற்றதன் முதல் அடையாளம் அந்நிய பாஷையில் பேசுவது. அடுத்து அதே அதிகாரத்தை அதற்கடுத்த அதிகாரங்களையும் படிக்கும்போது, யூதருக்கு பயந்து பூட்டிய வீட்டுக்குள் இருந்தவர்கள் தைரியமாய் தேவனுடைய சுவிசேஷத்தை பேசினார்கள். ஆம், ஆவியானவர் நிரப்பப்பட்டவர்களுக்கு பயம் இருக்காது. தைரியமும் தெளிந்த புத்தியும் அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். இது 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கலாம். அதாவது முற்றிலும் வேறு சிந்தை உள்ளவர்கள் ஆவார்கள். அவருடைய ஆளுகை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது அக்காலத்தில் அப்போஸ்தலர்கள் பேசின பேச்சு தெளிவை பார்த்து மக்கள் இப்படி சொன்னார்கள், இவர்கள் மீனவர்கள் அல்லவா, எங்கே இருந்து இத்தனை ஞானம் வந்தது? இவர்கள் இயேசுவுடன் இருந்தவர்கள், ஆகவே இத்தனை அற்புத மாற்றங்கள் என்று அவர்களாகவே சொல்லிக் கொண்டார்கள். இப்போது மேற்கண்ட காரியங்களை தொகுத்து பார்த்தால், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் முன்பு போல பழைய மனிதனின் சுபாவம் இனி இருக்காது. வேறு இதையும் பெற்றவர்கள் போல பொறுமையாயும் நிதானமாயும் பேசுவார்கள். தேவ மகத்துவங்களை பேசுகிறார்கள். தைரியமும் அன்புடன் கூடிய தெளிந்த புத்தி உடையவர்களாக இருப்பதை அன்று கண்டார்கள், இன்றும் காண்கிறார்கள். இவர்களை பணமோ பொருளோ அந்தஸ்தோ புகழோ கொடுத்து இவர்களை விலைக்கு வாங்கிவிட முடியாது என்பதையும் கண்டார்கள். இவர்கள் ஒரு நியமத்தில், ஒரே கொள்கையில் விடாப்பிடியாக இதை தவிர வேறு ஒன்றும் எங்களை திருப்திப்படுத்த முடியாது, வேறு ஒன்றும் வேண்டாம் என்ற வைராக்கியத்தை நிற்பதை அன்றைய மனிதர்கள் கண்டார்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 19-20 வசனம், அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 29, 30, 31 வசனங்களில் அப்போஸ்தலர்கள் ஒருவருக்கும் பயப்படாதபடிக்கு எதிர்மொழி கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். சரி, இது இப்படியே இருக்கட்டும். 1 சாமுவேல் 10 அதிகாரம் 6-7 சவுலுக்கு நேர்ந்தது என்ன? சாமுவேல் சொன்னபடியே நடந்தது. என்ன சொன்னார்? சாமுவேல் சவுலிடம் எதிர்பார்த்தது என்ன? அதை சுருக்கமாக சொல்கிறேன். சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் தகப்பனாருடைய கழுதைகள் தொலைந்து விட்டது என்று தானே தேடிக்கொண்டு வந்தார்கள். அப்புறம் திரும்பி போய்விடலாம், கழுதையை காணாமன்னு சொல்கிறத விட நம்மை காணாமன்னு அப்பா கஷ்டப்படுவாரே என்று சொல்லும்போது, இல்லை, இங்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், போய் கேட்கலாம் என்று வந்தார்கள் சாமுவேலிடம். இவர்கள் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே கர்த்தர், ஒருவன் வருவான், நோய் அனுப்புவேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணு ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு அவன்தான் முதல் ராஜா என்று சொல்லியிருந்தார். அதுபோல வந்தான், சாமுவேலிடம் வந்தான். சாமுவேல் கண்டு கொண்டான். அவனை பந்தி அமரச் செய்தார், சாப்பிட வைத்தார். மறுநாள் குப்பி எடுத்து அவன் தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணிவிட்டு சொல்லுகிறார், அப்பா, நீ இப்போ போகும்போது சில அடையாளங்கள் உனக்கு நடக்கும், நீ அதற்கு சமயத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள் என்று சில அடையாளங்களை சொல்கிறார். உங்களுக்கு நான் சுருக்கமாக அதை சொல்கிறேன். நீ போகும்பொழுது ராகேலுடைய கல்லறை 2 மனுஷர்கள் காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடி போன கழுதை அகப்பட்டது என்று சொல்வார்கள்.
அடுத்து நீ போகிற போது பெத்தேலுக்கு போகிற வழியில் போகும்போது ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொரு 3 அப்பங்களையும் இன்னொருவர் துருத்தியில் திராட்சரசம் கொண்டு வருவார்கள். உன்னுடைய சுக செய்தியை கேட்டு உனக்கு அப்பம் தருவார்கள், வாங்கிக்கொள் என்று சொல்கிறார். அதற்கடுத்து பெலிஸ்தியர் தானை வரை நீ போகும் பொழுது அங்கே தீர்க்கதரிசி சுரமண்டலம் வாசிப்பார்கள், நாதசுரம் நடக்கும். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், நீயும் வேறு மனுஷனாவாய். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ வேறு மனுஷனாவாய், இந்த அடையாளங்களாக நடக்கும் என்று சொன்னார். ராஜாவாக அபிஷேகித்தார், ஆனால் பரிசுத்த ஆவி இன்னும் பெறப்படவில்லை. ஆனால் இந்த அடையாளங்கள்லாம் பார்த்து கொண்டு வரும்போது, தீர்க்க தரிசனம் சொல்லும் இடத்தில் வரும்போது ஆவியானவர் மேல் இறங்குவார் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. என்ன சாமுவேல் சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு ஞானமோ படிப்போ அந்தஸ்தோ அவசியம் இல்லை. தாகம் வேண்டும். என்ன தாகம்? இந்த ஆண்டவருடைய மகத்துவம், வல்லமை, ஞானம், அன்பு, இரக்கம், தயவு, நடத்துதல் எல்லாமே நான் அறிந்து கொள்ள வேண்டும். தனியாக சுயம் கொண்டு என்னதான் வேதத்தை வாசித்தாலும் அறிய முடியவில்லையே என்ற தாகம். ஆண்டவர் எனக்கு வேண்டும், ஆண்டவர் என்னோடவே இருக்க வேண்டும், நான் அவரோடவே இருக்க வேண்டும். இந்த தாகம், இந்த வேட்கையோடு கேட்கும்போது நிரப்புகிறார். இதற்கு நீ இன்னும் பரிசுத்த ஆவியார் நிறைவை பெறவில்லை என்றால் லூக்கா 11:9-13 வரை வாசியுங்கள், கேளுங்கள், கொடுப்பார். அவ்வளவுதான். நிரப்புவார். குழந்தைக்கு கூட அது புரியும். சரி, நிறைவை பெற்றுவிட்டீர்கள். தேவனே திருத்துவமே ஆவியானவராக உங்களுக்குள் வந்து தங்கிவிட்டார். இப்பொழுது உங்களது சகல காரியங்களும் உங்களது எல்லை முழுவதும் அவர் ஆட்கொண்டு நடத்த விரும்புகிறார், ஆளுகை செய்ய விரும்புகிறார். பாருங்கள், அவர் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அனுமதித்தால் வழி அவர் தானாகவே ஆளுகைக்குள் இறங்க மாட்டார். நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள், என்ன வேலை செய்கிறீர்கள், தகுதி என்ன, இவைகளை அவர் பார்ப்பதில்லை. நீங்கள் முழுவதுமாக அவருக்கு விட்டு கொடுத்து முழு அர்ப்பணம், அப்பா நீங்கள் என்னை ஆட்கொள்ளுங்கள், நீங்கள் சொல்லுவதை நான் செய்கிறேன் என்று இந்த தினமும் இந்த நிலையில் இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே முதல் கிரியை செய்வார். எதை நீக்க வேண்டுமோ அதை நீக்குவார். பின் உங்களுக்காக கிரியை செய்வார். என்னென்ன காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதோ அதை செய்து உங்களை உற்சாகப்படுத்துவார். நான் கூடவே இருக்கிறேன் என்று எசேக்கியேல் 36:26 படி உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பார். அதை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவார். இதுவரை இருந்தது போல நீங்கள் இருப்பது இல்லை. நீங்கள் ஜெபித்தால் நடக்கும். உங்களுக்கு வசனங்களை படிக்க வைப்பார், ஒரு முறையாக படிக்க வைப்பார், உங்களுக்கு ஆவலை உண்டாக்குவார். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆவலை உண்டாக்கும் போது நான் படிக்க வேண்டும், ஜெபி என்று சொல்லும்போது நாம் ஜெபிக்க வேண்டும். செல்போனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அற்புத படைப்பாய் உங்களை மாற்றுவார். பின் உங்கள் மூலமாக கிரியை செய்வார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த வேலை தானே செய்கிறேன், வீட்டு வேலை தானே செய்கிறேன், எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அர்ப்பணித்தால் போதும், அவர் ஆட்கொண்டு நடத்துவார். 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் என்பவர் வந்து வாழ்ந்தார். அவர் பிளம்பர். வேறு ஒன்று படிக்க கூட தெரியாதுங்க. நம்ம ஊரில் ஆவணா மாதிரி அங்கே ஏபிசிடி அவருக்கு தெரியாது. பிளம்பிங் ஒர்க் எங்கெல்லாம் கூப்பிட்றார்களோ போய் செய்வார். அவர் பக்திமான். சின்ன வயசில் இருக்கும் பொழுதே பக்திமான். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டார். அதற்கப்புறடைய வாழ்க்கை பயங்கர வித்தியாசமானது. திருமணம் பிடித்து கொண்டார். திருமணத்துக்கு மனைவிதான் கற்றுக் கொடுத்தார்கள். ஏபிசிடி சொல்லிக் கொடுத்து வாசிக்க கற்றுக் கொடுத்தார்கள். எந்நேரம் பாக்கெட்டில் வேதத்தை வைத்திருப்பார். அவர் போனால் அந்த இடத்தில் பிசாசுகள் எல்லாம் அலறி எடுத்துக்கொண்டு ஓடும். இவர் போய் இது விரட்ட வேண்டியதே இல்லை. கேன்சர் வியாதிகள் குணமாயிடுது. ஜெபித்தால் நடக்கும். பயங்கரமான பெரிய ஊழியத்தை கட்டினார். கேட்டீர்களா? பிளம்பர், சாதாரண பிளம்பர், அவ்வளவுதான். விட்டு கொடுத்தார். எங்கே இருந்தவர், எப்படி இருந்தவர், எப்படி மாறினார்? அவருடைய ஊழியம் உலகளாவியது. நீங்கள் ஆவியின் நிறைவை பெற்றபின் அவருக்கு உங்களை முழுவதும் விட்டு கொடுக்கும்போது நீங்கள் சமயத்திற்கு ஏற்றபடி அழகான காரியங்களை நீங்கள் தான் செய்வீர்கள். நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தால் அது சரியாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் கொடுப்பதில் உங்களுக்குள் இருக்க ஆவியானவர். கர்த்தர் உங்களிடையே இருக்கிறார். அவரது வல்லமையால் ஞானத்தால் உங்களை நிரப்பி ஆச்சரியமான காரியங்களை செய்ய வைப்பார். இதை எல்லாரும் காண்பார்கள். கண்கள் காண செய்ய வைப்பார். எப்போதும் போல பேச முடியும், ஆனால் நீங்கள் பேச மாட்டீர்கள். கோபம் வராது. வந்தாலும் அடக்கிக் கொள்வீர்கள். பொறுமையோடு இருப்பீர்கள். வெறுப்பு, கசப்பு, மற்றவர்களை அலட்சியப்படுத்தி இதெல்லாம் தூரமாகி போய்விடும். ஏன்? தேவ அன்பு.
ஆவியானவர் என்பது சொல்வது அன்பின் ஆவியானவர் உங்களை நிரப்பி இருப்பார். கிருபையின் மேல் கிருபை, மகிமையிலே மகிமை. அப்பா இந்த வேலை எப்படி செய்து உடனே ஆலோசனை தருவார். உங்களை தேடி வருவார்கள், தேடி வருவார், மக்கள் வருவார்கள். உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாத காரியங்களை தோண்டி தோண்டி அவர் எரிந்து விட்டார். எளிமையாக சாதாரணமாக இருப்பீர்கள், தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள். இதெல்லாம் தான் அடையாளம். சகலத்தை சகித்துக் கொள்வீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனை தேடுவதில் கீழ்ப்படுவதில் தியாகமாக தீயாக இருப்பீர்கள். ஒரு ஒழுங்குமுறையை நீங்களாக வகுத்துக் கொள்வீர்கள். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பது, இப்படித்தான் வேத வாசிக்க வேண்டும், இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். எந்நேரம் ஆண்டவருடைய நினைவாகவே இருப்பீர்கள். உள்ளுக்குள்ளதான தெரியும் உங்களுக்கு நீங்கள் அனலாக இருப்பது, வெளியே தெரியாது. நீங்கள் ஜெபித்தால் நடக்கும், காரியம் சொன்னால் நடக்கும். நடத்துவார் ஆண்டவர், நீங்கள் சொன்னால் போது நடத்துவார். 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் செருப்பு தைத்து கொண்டிருந்த தொழிலாளியின் மீது ஆவியாளர் நிரப்பினார். அதற்கு பின் அவர் யாருக்கும் அஞ்சவில்லை. அவர் சொன்னால் அப்படியே நடந்தது. பெரிய வியாதிகள், தீராத வியாதிகள் தீர்ந்தது. ஊழியத்தை கட்டி எழுப்பினார். ஏன் நீங்களும் நானும் இந்த ஒப்பற்ற நிலைக்கு வரக்கூடாது, இந்த உன்னத நிலைக்கு வரக்கூடாது? ஒரே காரியம், சுயத்தை சாகடிக்க வேண்டும், அவருக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும், ஆவியான நிறைவை கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்ற பின் அவர்தான் ஆளுகை செய்ய வேண்டும், நாம் அவர் கூட இணைந்து கொள்ள வேண்டும். வெகு ஈஸி, ஆனால் கடினம். ஏன் கடினம்? இந்த சுயம் இருக்கிறதே அது விடாது. இவ்வளவு காலமாக நாம் பேசி பேசி வேண்டாதுகளை பார்த்து பார்த்து அது விடாது. அதை நீங்கள் சாகடிக்கும் பொழுது ஆவியானவர் எழும்பி செயல்படுவார். எல்லாருக்கும் முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். செய்து பாருங்களேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது ஆவியின் அடியாளை நிரப்பும் ஐயா. உன் சித்தம் நிறைவேற பயன்படுத்தும். இந்த சரீரம் ஆத்துமா நீர் கொடுத்தது, நீரே பயன்படுத்தும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஆவியானவர் என்ன வார்த்தை என் வாயில் வைக்கிறாரோ அதை மட்டும்தான் பேசுவேன். எதை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வேன். எப்போதும் ஒரு ஆயத்த நிலையிலேயே இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.